ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டிலாஸ் கிச்சன் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை ஸ்டைல் பட்டாணி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிச்சமான பட்டாணி சுண்டல் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக நான் அதாவது வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் அந்த வீடியோவை உடனுக்குடனே பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்டியான பட்டாணி சுண்டல் எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அது நான் காலையிலேயே ஊற போட்டேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காகன்றதுனால காலையிலேயே ஊற போட்டாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நாம் குக்கரில் நல்லா ஒரு 2 இல்லை 3 விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம். நல்லா குழைய வெந்துடும். மேக்ஸிமம் 2 விசில்லையே வந்துடும். நல்லா வெந்துடும். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் கொடுத்துருங்க. நான் இன்றைக்கி 2 விசிலில் வேக வைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த சுண்டல் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி அரைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய முழு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மிக்சியில் தான் சேர்த்து அரைக்க போகிறோம். அடுத்து ஒரு பெரிய தக்காளி, அடுத்து ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒரு சின்ன கப்பில் உடச்ச கடலை எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். உடச்சக்கடலை எதுக்காகவா, நல்லா இந்த கிரேவி திக்னஸ்க்காக. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். ஒரு பெரிய பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே நாம் இங்கே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மிக்சிலேயே அரைச்ச இதுலேயே நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசியும் ஊற்றிக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு மூடி போட்டும் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதுலேயே இருக்கட்டும். இதோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நாம் தேவையான பொடியெல்லாம் போட்டுடலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து, நம்ம ஆல்ரெடி பட்டாணி வேக வைக்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு பச்சை ஸ்மெல், அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். உங்களோட கிரேவி திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. அண்ட் அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியை ஃபில்டர் பண்ண வேண்டாம், அதை அப்படியே ஊற்ற போகிறோம். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வேக வச்ச பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். அண்ட் இது செய்யறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் டோட்டலாக ஆகும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. நல்லா இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த கிரேவியோட சூப்பராக சேர்ந்து குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சிருக்க பட்டாணியை எடுத்து அந்த தண்ணியோடவே கொட்டிட போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா பட்டாணி வேக வைக்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அண்ட் கிரேவிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அந்த பட்டாணியில் அந்த மசாலா ஏறுற மாதிரி நம்ம கொதிக்க வைக்கலாம் லோ ஃப்ளேமில். 2 நிமிஷம் நல்லா இந்த பட்டாணி சுண்டல் அந்த மசாலாவோட கொதிச்சிருச்சு. நம்மளோட ரோட்டு கடை ஸ்டைல் பட்டாணி சுண்டல் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கேரட், வெங்காயம் இதெல்லாம் பொடிசாக நறுக்கி அண்ட் கொத்தமல்லி இதெல்லாம் தூவி நாம் சூப்பராக சர்வ் பண்ணலாம்.
பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டாணி சுண்டலுக்கு இன்னும் மேலும் டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக நான் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலேயே கொஞ்சம் கேரட்டையும் துருவி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் இன்றைக்கி வந்து சேர்க்கல. இது உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த பட்டாணி சுண்டல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்குள்ள இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய்.